வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராமிஸ் டேக்கு வந்து ஒரு கவுண்டர் மாரி வச்சு, ஓகே இந்த கவுண்டர் முடிஞ்சோன, அந்த டைம் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்ற மாரி வந்துட்டு நம்ம ஒரு வெப்சைட் மாரி ஒரு சிம்பிளான வெப்சைட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெக் ஸ்டாக் வந்து HTML, CSS, JavaScript தான். இது 3த்த வச்சு தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல HTMLலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிருவோம். ஏன் HTMLலேருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, அதுதான் வந்து ஸ்கெலிட்டன் மாரி. ஸோ இத வந்து நம்ம ஓவராலா இந்த அவுட்லைன் மாரி நம்ம இத இத தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஸ்டைல் பண்றதா இருக்கட்டும், நம்ம அதுக்கு வந்து ஃபங்ஷனாலிட்டி செலுத்துறதா இருக்கட்டும், நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து HTML யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து CSS வந்து நம்ம ஸ்டைலுக்காக யூஸ் பண்றோம். நம்ம வந்து JavaScript வந்து நம்மளோட ஃபங்ஷனாலிட்டீஸ்க்காக வந்து யூஸ் பண்றோம். ஸோ நான் இது 3த்தையுமே வந்து தனித்தனி ஃபைல்ல தான் வச்சிருக்கேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் style.css சொல்லி இங்க எம்பெட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் இங்க குடுக்குற ஸ்டைல் எல்லாமே வந்து இந்த பேஜ்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்களும் வந்து இந்த மாரி வந்து எம்பெட் பண்ணணும். ஸோ இது ஒண்ணுமே கிடையாது. ஸ்டைல் ஷீட்ட வந்து ரிலேட்டிவ்ல குடுத்துட்டு, hrefல நீங்க என்ன ஃபைல் நேம் வச்சிருக்கீங்களோ, அத வந்து இங்க குடுத்துறணும். ஸோ இங்க ஸ்டைல்ன்னு கிடையாது. ஸ்டைல்ஸ் நீங்க என்ன நேம் வைக்கிறீங்களோ, அத வந்து இங்க வந்து இந்த hrefல வந்து குடுத்துறணும். அதே மாரி தான் வந்து JavaScriptக்கும், இங்க வந்து நம்ம சோர்ஸ்க்குள்ள வந்து இந்த script.js நீங்க என்ன ஃபைல் நேம் வச்சிருக்கீங்களோ, அத வந்து இங்க வந்து குடுத்துறணும். அப்பதான் வந்து இங்க நம்ம குடுக்குற எல்லாமே வந்து நம்ம இந்த HTML பேஜ்ல வந்து எம்பெட் ஆயி வரும். சரி, ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கெலிட்டன் லேயர் அந்த HTML வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ HTMLல இந்த இந்த வெப்சைட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெருசா வந்து எதுவுமே இருக்காதுங்க. ஒரு 2, 3 லைன் தான் வந்து இருக்கும். அத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எழுதிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போட்டுக்கணும். ஸோ ஹெட்டர்ல என்ன அப்படின்னா, நான் வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு H1 வந்து வைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஏன் ஹெட்டர் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அதாவது வந்து இந்த SEOன்னு சொல்லுவாங்க. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னு சொல்லிட்டு. ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து போட்டோம் அப்டின்னா, நமக்கு வந்து இன்னுமே வந்து நம்மளோட பேஜ் ரேங்க் ஆவறதுல வந்து Googleல பேஜ் ரேங்க் ஆவறது வந்து நல்லாவே வந்து ரேங்க் ஆகும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஹேப்பி ப்ராமிஸ் டேன்ற மாரி வந்துட்டு நான் வந்து ஒரு வேர்டிங்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ ஹேப்பி ப்ராமிஸ் டே அப்டின்ற மாரி வந்து வேர்டிங்ஸ் குடுத்துட்டேன். ஸோ இந்த ஹெட்டர் வந்து அவ்வளோதாங்க. ஸோ குடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் டாக் வந்து வைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஐடி வந்து வைக்கிறேன். என்ன ஐடி அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட் டவுன் வைக்கிறேன். ஸோ இந்த நம்ம வந்து இப்ப வந்து கவுண்ட் டவுன் மாரி வைக்க போறோம். ஸோ இந்த கவுண்ட் டவுன் முடிஞ்சோன வந்து எனக்கு வந்து மறுபடியும் ரன் ஆகு. அதாவது வந்து அந்த மெசேஜ் வந்து ஷோ ஆகு அப்படின்ற மாரி. ஸோ நான் மறுபடியும் வந்து ஒரு டிவ் வைக்கிறேன். இந்த டிவ்வுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து மெசேஜ் தான் வைக்க போறேன். ஸோ என்ன மெசேஜ் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரொபோஸ் தான் பண்ண போறோம். ஸோ ப்ரொபோசல் மெசேஜ் வந்து வைக்க போறேன். ஸோ ப்ரொபோசல் மெசேஜ். ஸோ நேமிங் கன்வென்ஷன்ஸ்லாம் வந்து கரெக்ட்டா குடுத்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த டெவலப்பர்ஸ் வரப்போ வந்து பார்க்கறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ நான் இங்க ரெஃப்ரெஷ் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, ஹேப்பி ப்ராமிஸ் டேன்னு வந்துருச்சு. நம்ம கோட் வித் அஸ்வின் இப்போதைக்கு தேவையில்ல. ஸோ கமெண்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு இங்க நீங்க டைட்டிலும் வேணும்னாலும் நீங்க மாத்திக்கலாம். இங்க கோட் வித் அஸ்வின் இருக்குல்ல. ஸோ அதுக்கு பதிலா வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ப்ராமிஸ் டே அப்படின்ற மாரி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, இங்க வந்து நீங்க சேவ் குடுத்தோனே, இங்க அதுவாவே வந்து இதுவாயிடும். ஸோ லைவ் சர்வர்ல. நெக்ஸ்ட் வந்து நமக்கு HTML பொறுத்தவரைக்கும் இவ்வளோதான். நம்ம வந்து இப்ப அது வந்து ஸ்டைல் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, style.cssல போயிட்டு மொத்த பாடிக்குமே எனக்கு வந்து ஸ்டைல் வேணும். ஸோ என்ன ஸ்டைல் வேணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவும் போல வந்து வச்சிடலாம். எப்பவுமே நான் யூஸ் பண்ற ஃபாண்ட் தான். ஸோ ஏரியல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபால் பேக் வந்து சான்ஸ் செரிஃப் வந்து வச்சுக்கிறேன் நானு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர் வந்து வைக்கிறேன். ஸோ பேக்கிரவுண்ட் கலர் என்ன வைக்கிறேன் அப்படின்னா F4. ஸோ இது வந்து ஒரு மாதிரி வந்து மைல்டான ஒயிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் டெக்ஸ்ட் அலைன் வந்து நான் சென்டரை வந்து வச்சுக்கிறேன். ஸோ சென்டரா வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினும் 0 பேடிங்கும் 0 வந்து பண்ணிடுறேன். ஸோ அப்பதான் நமக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து வரும். ஸோ பேடிங்கும் வந்துட்டு நான் 0ன்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹெட்டர் டேக் தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ இங்கே நமக்கு ஒன்றுமே இல்லை ஹெட்டர் H1 div தான் போட்டிருக்கோம். ஸோ நான் நேராக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டருக்கு வந்து போயிடுறேன். ஸோ இதுக்கு வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து வைக்கிறேன். ஸோ இதுலேருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணுன்றதுக்காக நான் 333 இந்த கலர் பிக்கர்லேருந்து வந்து இந்த கலர் வந்து எடுத்திருக்கேன் 333ன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உள்ள வந்து கலர் வேணும்ல அதுக்கு வந்து ஒயிட் கலர் வைக்கிறேன் #FFFன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நமக்கு நல்லாவே நீட்டாக வந்துடும். இப்போ நான் பேடிங் கொடுக்குறேன். பேடிங் கொடுத்தோன்னே அந்த ஹெட்டர் வந்து இப்போ இது எவ்வளோ இதுவாக இருக்கு பாருங்களேன். இது நம்ம கொடுக்கும் போதே ஒரு மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்போ நான் பேடிங் கொடுத்தோன்னே என்ன நடக்குதுன்றதை பாருங்க. ஸோ 10px தான் கொடுக்குறேன். எப்படி நீட்டாக வந்து வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து பேடிங்கோட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 24px வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து கண்ட்ரோல்டாக வந்து நம்ம அந்த ஃபாண்ட் சைஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் ஸோ வந்து இப்போ மேபி கரெக்டாக இருக்கும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவு வந்து இந்த பெருசாக வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் லார்ஜ் ஸ்க்ரீனில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு நீட்டாக இருக்குது. நீங்கள் இதை வேணும் அப்படின்னு நினச்சிங்க இல்லை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். ஸோ 16px வச்சுக்கலாம். 16px வந்து நார்மலாக அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதனால தான் வந்து கொஞ்சம் போல்டராக தெரியணுன்றதுக்காக 24px வந்து வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து இது.
நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2 டிவ் குடுத்துருக்கோம் இல்லங்க. ஸோ இதுக்கு வந்து ஐடில வந்து குடுத்துருக்கேன். ஸோ ஐடில போடும்போது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம வந்து ஹேஷ்டேக்ல தான் போடணும். கிளாஸ்ன்றது குடுத்தா தான் நம்ம வந்து டாட்ன்றது போடணும். இந்த கவுண்ட் டவுனுக்கு நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் வந்து வைக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 36 பிஎக்ஸ் வந்து வைக்கிறேன். ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு தெரியாது. நான் இப்ப வந்து உள்ள நான் அந்த எதுவுமே இந்த கவுண்ட் டவுனும், இந்த ப்ரொபோசல் மெசேஜ்க்கும் நான் உள்ள எதுவுமே இல்லாததுனால, இந்த டிவ்வுக்குள்ள எதுவுமே இல்லாததுனால உங்களுக்கு அது தெரியல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட்ட எழுதிட்டு, அப்புறம் வந்து ஸ்டைல்ல வந்து நான் அந்த இதுக்கான ஸ்டைல வந்து போடுறேன். அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து புரியும். ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட்க்கு போயிடலாம். நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் ப்ராமிஸ் டேட்ன்ற மாரி வந்து வைக்கிறேன். ஸோ நியூ டேட் தான் வந்து போடப் போறோம். ஸோ நம்ம இது எல்லாமே வந்துட்டு நான் புதுசா எதுவுமே சொல்லலங்க. நீங்க இதுல உள்ள எல்லாமே எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லயும், அட்வான்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் நான் வந்து ஃபுல்லும் பேசியிருந்தேன். ஸோ நீங்க அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நான் ஐ பட்டன்லயும் குடுக்குறேன். சரி ஓகே. இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ டேட்ல வந்துட்டு நான் எனக்கு புதுசா அந்த டேட் வேண்டாம். நான் வந்து கஸ்டமைஸ்டா குடுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 11 தான் இன்னைக்கு. ஸோ 11 இப்ப வந்து 2024 இயரும் நான் வந்து குடுத்துக்கிறேன். இப்ப எனக்கு இந்த டைம் இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9:32 ஆகுது. பட் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்காக இப்ப வைக்கிறோம். ஆனா நம்ம வந்து என்னன்றத இப்பயே உடனே வந்து மாத்திடலாம். நான் வந்து 18ன்னு குடுக்குறேன். ஸோ ரயில்வே டைம் படி 18ன்னா என்ன அப்படின்னா 6 மணி வந்து ஆகும். ஸோ 18:00 அப்படின்னு சொல்லி வந்து குடுக்குறேன். ஸோ இதுல வந்து குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட் டைம் குடுக்கணும். ஸோ நான் வந்து எனக்கு வந்து கெட் டைம்ன்றத வந்து நான் வந்து வாங்கிக்கிறேன். ஸோ ஏன் கெட் டைம் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணிக்கிறேன். ஏன் கெட் டைம் போடுறோம் அப்படின்னா, நமக்கு அப்பதான் அதோட வந்து டைம் கிடைக்கும். இப்ப கெட் ஹவர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ கெட் டேட்ன்னு இருக்கும். ஸோ நம்ம இது எல்லாமே வந்துட்டு இந்த பிப்ரவரி 11 இன்னைக்கு தான்றது நம்ம எல்லாமே குடுத்துட்டோம். இப்ப நமக்கான டைம் வேணும் அப்படின்னா, அது வந்து கெட் டைம்ல தான் பண்ண முடியும். ஸோ நான் அத வந்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் நம்ம வந்து கவுண்ட் டவுன் வைக்க போறோம்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ நான் அதுக்கு வந்து என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட் டவுன் இன்டர்வல்னு சொல்லி நான் வந்து ஒரு நேம் வந்து வைக்கிறேன். ஸோ இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் இன்டர்வல்னு சொல்லி ஒண்ணு வைக்கிறேன். ஸோ செட் இன்டர்வல் வந்து வைக்கிறேன். ஸோ செட் இன்டர்வல்னா என்னன்றத உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நான் ஒவ்வொரு கான்செப்ட்டும் இப்ப இதுல ஃபுல்லுமே சொன்னேன் அப்படின்னா, இது வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசா போயிடும். ஸோ அந்த காரணத்துக்காக தான் நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு இங்க வாங்க. ஸோ நான் செட் இன்டர்வல்ல வந்து இந்த ஃபங்ஷன் வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஃபங்ஷன்ல நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கான டேட் அண்ட் டைம் வேணும்ல. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டேட் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கெட் டைம் அப்படின்ற மாரி வந்து ஒரு ஃபங்ஷன் இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து இதையுமே வந்து நம்ம இன்னும் என்ஹான்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல உள்ள டேட் அண்ட் டைம்ல வந்து போட்டிருக்கேன். இதே வந்து மொமெண்ட்.jsன்னு சொல்லி ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ நீங்க அத யூஸ் பண்ணி வந்து இன்னும் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லா ஈஸியா இருக்கும். ஸோ நான் வந்து பிளெயினா ஜாவா ஸ்கிரிப்ட்ல உள்ளது தான் வந்து போடுறேன். ஸோ இந்த மாரி என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா பண்ணி பாருங்க. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் டைம் ரிமைனிங்ன்ற மாரி வந்து வைக்கிறேன். ஸோ ஏன்னா எனக்கு பேலன்ஸ் எவ்வளோ டைம் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியணும்ல. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராமிஸ் டே டேட்டு ப்ராமிஸ் டே டேட்டு மைனஸ் இப்ப இருக்கிற கரண்ட் டைமு. ஸோ இத வந்து போட்டுடுறேன். இப்ப நான் போட்டுட்டேன்னா, ஸோ இது வந்து ஏன் யூஐல ரெண்டர் ஆகல இன்னும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இத வந்து எங்கேயுமே வந்து யூஸே பண்ணல. ஸோ அதனால வந்து ஷோ ஆகல யூஐல. ஸோ நம்ம அந்த யூஐல ஷோ பண்றதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்கு. அதையும் நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் டேஸ்ன்ற மாரி வந்து வைக்கிறேன். ஸோ எனக்கு எத்தன டேஸ் பேலன்ஸ் இருக்கு, இப்ப நமக்கு வந்து நம்ம நார்மலா வந்து பார்த்தா தெரியும். ஸோ பிப்ரவரி 11 18ன்னா இன்னும் ஒரு இங்க ஒரு 3 அங்க ஒரு 6 ஒரு 9 மணி நேரம் இருக்கு அப்படின்ற மாரி ஒரு அப்ராக்ஸிமேட்டா வந்து நமக்கு தெரியும். 0 டேஸ்ல இருக்கு அப்படின்றது தெரியும். பட் ஆனா ஜாவா ஸ்கிரிப்ட்க்கு தெரியாதுல்ல. ஸோ நம்ம அதுக்கேத்த மாரி தான் வந்து எழுதணும். ஸோ math.floor ஸோ ஃப்ளோர்னா என்ன பண்ணும் அப்படின்னா, கீழ வந்து அந்த டைம் வந்து கொண்டு வந்துரும். இப்ப சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4.7ன்னு வச்சுக்கோங்களேன். 4.7ன்னு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா, அத வந்து 4க்கு கொண்டு வந்துரும். ரவுண்ட் பண்ணிரும். அது வந்து ஃப்ளோர்னா கீழ வந்து கொண்டு வந்துரும். இதே சீல் அப்படின்னா மேல கொண்டு போயிடும். 4.7ல இருக்கு அப்படின்னா, அது வந்து 5க்கு கொண்டு போயிடும். ஸோ இந்த math.floorல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் இருக்கிற டைம் இருக்குல்ல, அந்த டைம் ரிமைனிங் இருக்குல்ல, நான் இங்க மைனஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இந்த டைம் ரிமைனிங்க போட்டுடுறேன். போட்டுட்டு இங்க இந்த டிவைடட் பை இருக்குல்லங்க, ஸோ இந்த டிவைடட் பை நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து இந்த 1000 இன்டூ 60 இன்டூ 60 இன்டூ 60ன்ற ஃபார்முலா வந்து போட்டுக்கிறேன். 1000 இன்டூ 60 இன்டூ 60 இன்டூ இது வந்து ஹவர்ஸ், செகண்ட்ஸ் இந்த 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 கணக்குல வருங்க. ஸோ இதுதான் வந்து அதற்கான ஃபார்முலா. ஸோ இத வந்து போட்டு முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாரி வந்துட்டு ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து போடணும். ஸோ டேஸ்க்கு போடும்போது வந்து பிரச்சனையே கிடையாது. ஸோ நான் இந்த ஃபார்முலாலாம் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்லேருந்து தான் எடுத்தேன். நீங்க வந்து ஹவ் டூ கால்குலேட் டேஸ் அப்படின்னு சொல்லி
இது போட்டீங்கன்னாலே உங்களுக்கு வந்து வரும் இது ஃபார்முலா. ஸோ இத வந்து எல்லாரும் மனப்பாடம் தான் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. நெட்லயே பாதி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம அதிலேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ math.4ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து நான் வந்து இந்த ஹவர்ஸ், செகண்ட்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ நான் அதுக்கான ஃபார்முலாவையும் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் வந்து நான் போட்டுடுறேன். ஸோ டைம் ரிமைனிங் டிவைடட் பை இத வந்து போட்டாச்சு. ஸோ எனக்கு இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிவைடட் பை எனக்கு வந்து இந்த ஹவர்ஸ்க்கு வந்து இன்னும் வந்து 1000 இன்டூ 1000 மீன்ஸ் ஒரு செகண்ட்ல வந்துருங்க. ஸோ 60 இன்டூ 60. ஸோ இது வந்து ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து வந்துரும். ஸோ இது வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதையே வந்து நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி வச்சுட்டு ஒரு 2 வாட்டி வந்து போட்டுக்கிறேன். ஸோ 2 வாட்டி வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஹவர்ஸ் இது போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நமக்கு மினிட்ஸ்க்கும், செகண்ட்ஸ்க்கும் வேணும். ஸோ நான் இங்க நேம் மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து மாத்திக்கிறேன். மினிட்ஸ், இங்க வந்து செகண்ட்ஸ். ஸோ செகண்ட்ஸ். ஸோ இது வந்து போட்டாச்சு. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போட்டு இங்க வந்து டிவைடட் பை கிடையாது. இந்த இடத்துல வந்து நம்ம பெர்சன்டேஜ் போடணும். நம்ம டிவைடட் பை போட்டிருக்கோம். ஸோ இங்கேயும் வந்துட்டு எல்லாத்துலயுமே வந்துட்டு பெர்சன்டேஜ் தான் வந்து நம்ம போடணும். இங்கேயும் வந்துட்டு பெர்சன்டேஜ் வந்து போடணும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து மினிட்ஸ்க்கு வந்து தான் இன்னும் கால்குலேட் பண்ணணும். ஸோ வந்து 1000 இன்டூ 60 இன்டூ 60. இங்க நான் வந்து இந்த இன்டூ 24 வந்து பண்ண தேவையில்ல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயும் வந்து 1000 இன்டூ 60யோட போட்டா போதும். எனக்கு மினிட்ஸ்க்கு வந்து வந்ததுக்காக. ஸோ 1000 இன்டூ 60யோட முடிச்சிட்டேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட்ஸ்க்கு இன்னும் இது. ஸோ இந்த 60 இன்டூ 60 வந்து நமக்கு தேவையே கிடையாது. இப்போ வெறும் 1000 மட்டும் போட்டா போதும். இங்க பிராக்கெட்டும் தேவையில்ல. வெறும் 1000 மட்டும் இருக்கிறப்போ அது பிராக்கெட் தேவையில்ல. ஸோ டிவைட் பை 1000 நம்ம ஜென்ரலா போட்டுக்கலாம். இதே மாதிரி 1000 இன்டூ 60ன்றதையும் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து யூஏல ஷோ பண்ணணும்ல. ஸோ அதுக்கான வேலையை வந்து நம்ம பண்ண ஆரம்பிப்போம். இதை எப்படி ஷோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ ஏன் கெட் எலமெண்ட் பை ஐடி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம வந்து ஐடியில தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கவுண்ட் டவுனை வந்து நம்ம ஐடியில தான் கொடுத்துருக்கோம். அதனால நான் வந்து இங்க வந்துட்டு கெட் எலமெண்ட் பை ஐடி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க வந்து டபுள் கோட்ஸ்குள்ள நான் அந்த கவுண்ட் டவுனை போட்டுடுறேன். ஸோ போட்டுட்டு இன்னர் HTML வந்து அக்சஸ் பண்றேன். ஸோ இன்னர் HTML வந்து அக்சஸ் பண்றேன். இப்போ நான் வந்து ஈக்குவல் டுக்கு அப்புறம் வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு என்டர் மட்டும் அடிக்கிறேன். அடிச்சுட்டு நான் இங்க இந்த ஸ்ட்ரிங் என்கேப்சுலேஷன் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இது இந்த மாதிரி வந்து தான் நீங்க போட்டீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த டைனாமிக்கா உள்ள வேல்யூஸ்லாம் நீங்க ஷோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிங் என்கேப்சுலேஷன் போட்டு இந்த டாலர் சிம்பிள் போட்டு ஒரு இந்த மாதிரி இந்த கர்லி பிரேசஸ் போட்டீங்க அப்படின்னா உள்ள நம்ம என்ன வேல்யூஸ் வேணா கொடுக்கலாம். ஸோ இந்த டேஸ் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஷார்ட் ஃபார்மா டீன்றது மாதிரி கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹவர்ஸ் கொடுக்குறேன், மினிட்ஸ், செகண்ட்ஸ். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஹவர்ஸ்க்கு ஹெச், மினிட்ஸ்க்கு எம், செகண்ட்ஸ்க்கு எஸ். இது வந்து கொடுத்துட்றேன். இப்போ நான் இது கொடுத்து சேவ் பண்ணிட்டு இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணவே தேவையில்லை. ஸோ நம்ம சேவ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இன்னும் 8 hours 21 minutes 15 seconds அந்த மாதிரி வந்து லோட் ஆரம்பிச்சிருச்சு. இங்க நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்க 18 இந்த மாதிரி வருதுல. ஸோ 10 seconds 9 seconds சொல்லி அந்த டைமர் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளவுதாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டைல் எழுதிடலாம். நான் இதுக்கான ஸ்டைல தான் நான் வந்து அப்போ வந்து இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுத்து வச்சிருந்தேன். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 36px வந்து கொடுத்திருந்தேன். ஸோ நான் இதை கமெண்ட் பண்றேன், என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ரொம்ப சின்னதா இருக்குல்ல. ஸோ நான் அதனால தான் ஃபாண்ட் சைஸ் வந்து 36px கொடுத்து பெருசு பண்ணி வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ஜின் வந்து கொடுக்குறேன். மார்ஜின் வந்து ஒரு 20px வந்து கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகும்னா, டாப்ல இருந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து பாட்டம் எல்லாத்துக்குமே வந்து எனக்கு வந்து ஒரு 20px வந்து மார்ஜின் வந்து அப்ளை ஆகும். ஸோ இவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரொபோசல் மெசேஜ் இருக்குல்ல. ஸோ இந்த ப்ரொபோசல் மெசேஜுக்கானதை நான் ஸ்கிரிப்ட்லயும் எழுதணும், அதே மாதிரி நான் ஸ்டைல்லையும் எழுதணும். நான் ஸ்டைலில் எழுதுறது மறந்துடக்கூடாதுன்றதுக்காக இங்கே ப்ரொபோசல் மெசேஜ்னு சொல்லி ஓப்பன் பண்ணி இது மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ நம்ம ஸ்கிரிப்ட்ல போயிட்டு அந்த வேல்யூயை பார்த்துட்டு நம்ம திருப்பி இங்கே வந்தோம்னா தான் நமக்கு வந்து அதுக்கான அந்த ஸ்டைல் பண்ணும்போது நமக்கு வந்து அது வந்து தெரியும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ இஃப் கண்டிஷன் வந்து வைக்கிறேன். ஏன் இஃப் கண்டிஷன் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் டைம் ரிமைனிங் இஸ் லெஸ் தேன் 0 இருந்துச்சு அப்படின்னா தான் எனக்கு வந்து இந்த உள்ளதே ஷோ ஆகணும். இல்லை அப்படின்னா எனக்கு ஷோவே ஆக வேணாம். ஏன் அப்படின்னா, இப்போ டைம் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 hours வந்து இருக்கு. நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். 8 hours வந்து எனக்கு இன்னும் இருக்கு. ஸோ 8 hours இருக்கும்போது எனக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து ஷோவே ஆகக்கூடாது. இப்போ இப்போ டக்குன்னு அந்த மெசேஜ் ஷோ ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைம் வரும்போது அதுக்கான வேல்யூ வந்து வேலை வந்து கிடையாது. ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் இன்டர்வல் கொடுத்துட்றேன். ஸோ கிளியர் இன்டர்வல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து செட் இன்டர்வல் பண்ணியாச்சு. ஒரு இன்டர்வலை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ எனக்கு தேவையில்ல. ஸோ அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். இது எல்லாமே இதெல்லாம் வந்து எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளீனப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கிளியர் இன்டர்வல்லாம் கொடுக்குறப்ப இதெல்லாம் வந்து கிளீனப் ஃபங்க்ஷன்ஸ். ஏன் இதெல்லாம் கிளீனப் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்றோம்னா, நம்ம வந்து இன்னும் வந்து இதை தாண்டி ஜாவா ஸ்கிரிப்டை தாண்டி நம்ம அடுத்து வந்து இந்த லைப்ரரிஸ், ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் போகும்போது, அதாவது ரியாக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் எஃபெக்ட்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கோடை வந்து எழுதிடுவோம். மோஸ்ட்லி யாருமே வந்து அதை கிளீனப்பே பண்ண மாட்டாங்க. ரிட்டர்னுக்குள்ள வந்து கிளீனப் பண்ணணும். ஸோ அப்பனா தான் வந்து அது வந்து அந்த கோடு வந்து என்ஹான்ஸ் ஆகும். மறுபடியும் வந்துட்டு நீங்க வந்து ரீரெண்டர் ஆகாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் வந்து
இந்த கிளீனப் ஃபங்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா தான் நம்ம ஃப்ரேம் ஒர்க்லாம் போகும்போது அங்கேயும் வந்து நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து முடியும். ஸோ அதனால இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியில வந்து குடுக்குறேன். ஸோ இங்க என்ன ஐடி வந்து நம்ம குடுத்துருக்கோம். ஸோ ப்ரொபோசல் மெசேஜ்ன்றது குடுத்துருக்கோம். காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இந்த ப்ரொபோசல் மெசேஜ வந்து உள்ள போட்டேன். ஸோ போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து இங்க ப்ரொபோசல் மெசேஜே போட வேண்டாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கவுண்ட் டவுனே போட்டுக்கலாம். ஏன் கவுண்ட் டவுன் போடுறோம் அப்டின்னா, நான் வந்து இங்க வந்து எனக்கு அந்த ஸ்டைல் வந்து வரக்கூடாது. ஸோ ஸ்டைல் டாட் டிஸ்ப்ளே வந்து டிஸ்ப்ளே இஸ் ஈக்குவல் டூ நன்னு. ஸோ வந்து இந்த கவுண்ட் டவுன் வந்து எனக்கு வந்து நன்ல இருக்கணும். ஐ மீன் எப்படி சொல்றேன் அப்டின்னா, இந்த மெசேஜ் வந்து இப்போ வந்து இந்த மெசேஜ் ஷோ ஆகும். அதுக்கு தான் நம்ம வந்து டைம் ரிமைனிங் அப்டின்ற கான்செப்ட் போட்டு அதுக்கு தான் நம்ம வந்து லெஸ் தென் 0வா இருந்தா தான் அந்த கண்டிஷன்லயே உள்ள விடுறோம். அப்புறம் ஏன் இங்க மறுபடியும் கவுண்ட் டவுன் போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த மெசேஜ் வந்துருச்சு, அந்த டைம் வந்துருச்சு, 8 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, எனக்கு இந்த கவுண்ட் டவுன் தேவையில்ல. ஸோ இது வந்து அப்ப நன் ஆயிடும். ஸோ நன் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து நான் மெசேஜ வந்து ஷோ பண்றேன். ஸோ என்ன மெசேஜ் ஷோ பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் ப்ரொபோசல் மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்து வைக்கிறேன். ஸோ ப்ரொபோசல் மெசேஜ் வந்து ஒண்ணு வைக்கிறேன். அதுல வந்து நம்ம என்ன அக்சஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஸோ கெட் எலிமெண்ட் பை ஐடியில என்ன ஐடி வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொபோசல் மெசேஜ். ஸோ இத வந்து அதுக்குள்ள தூக்கி அப்படியே வந்து போட்டுடுறேன். ஸோ வந்து இதோட இத முடிச்சுக்கலாம். அந்த லைன்ல முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொபோசல் மெசேஜ் இருக்குல்ல. ஸோ ப்ரொபோசல் மெசேஜ்ல எனக்கு வந்து அந்த நான் ஃபர்ஸ்ட் நன்ல பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டிஸ்ப்ளே வந்துட்டு இப்போ வந்து அந்த டிஸ்ப்ளே வந்து டிஸ்ப்ளே இஸ் ஈக்குவல் டூ பிளாக்ன்ற மாதிரி வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பிளாக் கொடுத்தோன்னா நமக்கு வந்து அந்த யூஐல வந்து ஷோ ஆகும். ஸோ இதுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள மெசேஜ் கொடுக்கணும்ல. ஸோ யூஐல ஷோ ஆயிரும். பட் ஆனால் நான் உள்ள மெசேஜே இல்லை அப்படின்னா எனக்கு வந்து எதுவுமே அந்த இடத்துல வந்து பிளாங்கா தெரியும். ஸோ ரெண்டரே ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி ப்ராமிஸ் டே அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஹாப்பி ப்ராமிஸ் டே அப்படின்ற மாதிரி வந்து வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு நம்ம இதுக்குள்ள வந்து HTML கண்டென்ட்டையும் வந்து எழுதலாம். ஸோ அதனால வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் டேக் வந்து ஒண்ணு போட்டுக்கிறேன். ஸோ வந்து பிரேக் டேக் போட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த எமோஜி வந்து எடுத்துடலாங்க. இந்த ஹார்ட் எமோஜி. ஸோ ஹார்ட் எமோஜின்ற மாதிரி வந்து நான் சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணேன்னா எனக்கு இங்கே ஃபர்ஸ்ட்லேயே வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இந்த இதை வந்து ஹாப்பி ப்ராமிஸ் டே பக்கத்தில் வந்து போட்டுறேன். சும்மா ஒரு இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் டேக் வந்து போட்டுடலாம். ஸோ பிரேக் டேக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இந்த மெசேஜை கூட நான் வந்து என்டர் அடிச்சு புது லைன்ல எழுதலாம். பட் ஆனால் இது அளவு ஓகே. ஒரே நிமிஷம் நான் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரேக் டேக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டிங்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுவுமே நான் நெட்ல இருந்து தான் எழுதுறேன். வில் யூ பி மை வேலண்டைன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வேலண்டைன் அப்படின்ற மாதிரி வந்து வைக்கிறேன். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன் வச்சுட்டேன். ஸோ இந்த பிரேக் டேக்கையும் வந்து போட்டாச்சு. இங்கேயும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து வந்துடும். இப்போ ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இது வந்து இந்த இடத்துல வந்து ஷோவே ஆகாது. நம்ம இப்போ வந்து கமெண்ட் பண்ணி வைக்கலாம் இப்போதைக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து தெரியும். ஹாப்பி ப்ராமிஸ் டே வில் யூ பி மை வேலண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஏன் அந்த டைமர் வரல அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே நன்னு கொடுத்துருக்கோம்ல. ஸோ நான் இதையும் வந்து இப்போ கமெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கான ஸ்டைல் எழுதிடலாம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொபோசல் மெசேஜ் இருக்குல்ல. ஸோ இந்த ஐடியில இருந்து நம்ம கெட் பண்றோம். அந்த ஐடிக்கு ஸோ ஓகே. நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ நான் இதுக்கு வந்து ஸ்டைல் வந்து எழுதிடுறேன். ஸோ எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஹாப்பி ப்ராமிஸ் டே வில் யூ பி மை வேலண்டைன் இதுக்கு சொல்றேன். ஸோ வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 24 px வந்து வைக்கிறேன். ஸோ நம்ம இங்கே பிரேக் டேக் கொடுத்தது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியுதா? ஸோ ஹாப்பி ப்ராமிஸ் டே அப்படின்னு சொல்லி நான் இங்கே ஸ்பேஸ் கூட தேவையில்ல. ஸோ இங்கே கொடுத்துருக்கேன். பிரேக் டேக் கொடுத்தோன்னு தான் இது வந்து அடுத்த லைனில் வந்து இதுவாகுது. ஸோ நம்ம அதுக்கு மாதிரி இந்த பிரேக் டேக்லாம் வந்து கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் வந்து டாப் கொடுக்குறேன். ஸோ மார்ஜின் டாப் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் வந்து இருக்கலாம். ஸோ 20 px வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ வந்து கலர் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டேக் FF5733 அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்குறேன். ஸோ ரெட் கலர்ல வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது மைல்ட் ரெட். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்கேயும் வந்து ஒரு கண்டிஷனுக்காக டிஸ்பிளே வந்து நன்னை வந்து கொடுத்து வச்சிடுறேன். ஸோ கொடுத்து நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இங்கே ஸ்டைலுமே. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம டேரெக்டாக வந்து யூஐல போயிட்டு எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் அன்கமெண்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ நான் இங்கே வந்து அன்கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து வெறும் டைமர் மட்டும்தான் ஓடுது. நான் இங்கே வந்து டைமை வந்து இங்கே வந்து கஸ்டமைஸ் பண்ணிடுறேன். ஸோ ஸ்கிரிப்டில் தான் எழுதியிருக்கோம். ஸோ ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நம்ம மேலே வந்து 18ன்னு கொடுத்துருக்கோம்ல. ஸோ 6 மணி வந்து கொடுத்துருக்கோம். இப்போ மணி என்னன்னா
9 மணி ஆகுது. ஸோ 9 மணி இப்போ வந்து 45ல இருக்கு. ஸோ 46 வரைக்கும் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 46 வந்துருச்சு. சரி ஓகே. 47ல வந்து குடுக்குறேன். ஸோ வந்து இன்னும் பார்த்தீங்க அப்டின்னா 53 செகண்ட்ஸ், 52 செகண்ட்ஸ்ன்னு லோட் ஆகுது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, அந்த டைம் வந்து இருக்கும். இன்னும் 50 செகண்ட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குன்ற மாரி. ஸோ இந்த டைம் முடிஞ்சோனே இந்த மெசேஜ் வந்து எனக்கு ஷோ ஆகும். பாருங்க. ஸோ இந்த மாரி தான் வந்துட்டு நம்ம வந்து டைமர்லாம் கிரியேட் பண்ணலாம். இப்ப நம்ம வந்து டெலகிராம்லலாம் வந்து ஷெட்யூல் மெசேஜ்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும். இப்ப நம்ம வந்து மறந்துட்டோம். இப்ப இந்த டைம்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த மெசேஜ்லாம் போகணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி கான்செப்ட் தான் வந்து வச்சு பண்ணுவாங்க. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பேக்கிரவுண்ட்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். இந்த ஷெட்யூல் கான்செப்ட் வந்து நெறைய இடத்துல இருக்கும். Instagramலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சிக்னல்ல இருக்கும். ஸோ இந்த மாரி வந்து நெறைய இடத்துல இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நீங்களும் வந்து இந்த மாரி வந்து கவுண்டரும் வந்து கிரியேட் பண்ண கத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த டேட் கான்செப்ட்லாம் ஆல்ரெடி வந்து பார்த்த விஷயங்கள் தான். ஒரு சின்ன கான்செப்ட்டா அப்ப தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம அத ரியல் டைம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, அதுக்கான வேல்யூ வந்து கரெக்ட்டா வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ 3 செகண்ட்ஸ், 2 செகண்ட்ஸ், 1, 0. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த டைம் முடிஞ்சோனே ஹேப்பி ப்ராமிஸ் டே வில் யூ பி மை வேலண்டைன் அப்படின்னு சொல்லி வர வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுலயே வந்து நீங்க இன்னும் என்ஹான்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபூட்டர் வைக்கலாம். ஸோ இங்க ஏதாவது இமேஜ் வைக்கணும்னா வைக்கலாம். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து பண்ணலாம். நான் சும்மா பேசிக்கா அப்படியே வந்து இருக்கட்டும் அப்படின்றதுக்காக விட்டுருக்கேன். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன். Thank you for watching this video.